Hey hello guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கேஜெட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன கேஜெட் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதான் guys நம்ம ஆர்டர் பண்ண கேஜெட். இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போட் அப்படின்ற பிராண்டுக்கு அறிமுகமே தெரியல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குற கம்பெனினே சொல்லலாம். போட்ல இருந்து நம்ம என்ன வாங்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் ஹெட்ஸ் 900. உண்மையாலுமே இதோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. எஸ் guys, இதான் நம்மளோட பேஸ் ஹெட்ஸ். இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபெதர் லைட் வெறும் 150 கிராம் தான் சொல்லியிருக்காங்க. வைடு ஹெட்செட் நான் எப்பவுமே வைடு ஹெட்செட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ஏன் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். ஒரு மைக்ரோஃபோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் 1 பட்டன் மைக்ரோஃபோன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபெதர் லைட் 150 கிராம்ஸ், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பிக்கப் அண்ட் இன்ஸ்டால், ஃபோல்டபிள் சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ள என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஒரு பேஸ் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கிளைம் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் 1 இயர் வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த கார்டு காமிச்சா நமக்கு வந்துட்டு வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது தூக்கி ஓரமாக வச்சிருவோம். இதான் கைஸ் நம்மளோட பேஸ் ஹெட்ஸ். இங்கே வந்துட்டு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. நல்ல குஷன் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம். டச் பண்ணோடனே அப்படியே உள்ளே போகுது. இதில் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்டபிள் ஹைட் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளாக்ல கொடுத்துருக்காங்க, மேட் பிளாக். அதுக்கப்புறம் இதோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. வெயிட் லெஸ்ஸாக தான் இருக்குது அந்த ஸ்டீல். இப்போ இதோட மைக்ரோஃபோன் பார்க்கலாம். இதான் கைஸ் மைக்ரோஃபோன் ரொம்ப குட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். இது கூட ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபார் சாங் சேஞ்ச் பண்ணுறக்கா இருந்தாலும் இல்லை கால் பிக் பண்ணுறதுக்கும் அட்டன் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒயர் பாருங்கள், நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்காக இருக்குன்னே சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை டிவியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்களா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இங்கே வந்துட்டு 3.5 ஜாக் பின் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்கெட்டில் வைக்கும்போது இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே வந்து சீக்கிரமாக அந்த ஒயர் வந்து கட் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இதில் அப்படி கிடையாது. ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து நல்ல லைஃப் லாங் வரும் அப்படின்னே சொல்லலாம். வாங்க இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையுமே வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேஸ் அவ்வளோ ஹையாகவே இருக்குது. இப்போ நீங்கள் தேட்டரில் போய் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேயே கிடைக்குதுன்னு சொல்லலாம். குட்டி சவுண்ட் கூட மிஸ் ஆகாமல் கிளியராக நீங்கள் கேட்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இதோட ஸ்பாஞ்சுக்கு வரும். ஸ்பாஞ்ச் இவ்வளோ நேரம் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த ஹெட்செட்டை. இது வரைக்கும் எனக்கு பெயினே தெரியல. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இதோட மைக்ரோஃபோனுக்கு வரும். இதோட மைக்ரோஃபோன் உண்மையாலுமே ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஹெட்செட்டை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட மைக்ரோஃபோனில் தான் பேசிட்டு இருக்கேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே கேட்க முடியும். ஏன் ஒயர்ட் ஹெட்செட்டை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உண்மையாக ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா அதில் ட்ரூவான பேஸ் டெரபிள் எதாவது கொடுத்துருக்காங்களோ ஃபீல் பண்ண முடியும்னா ஒயர்ட் ஹெட்செட்டை மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். ப்ளூடூத் ஹெட்செட்டில் இருக்குது, பட் அது வந்துட்டு இன்புல்ட்டாக அவங்க பேஸ் வந்துட்டு அதில் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உண்மையான பேஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட ப்ரைஸ் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினது வந்துட்டு 749. இப்போது ப்ரைஸ் வந்து 800 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் தான் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் பில். இதில் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஓப்பன் பண்ணவே இன்றைக்கி தான் நான் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணேன். ப்ரைஸ் வந்து 749 தான். மற்ற எந்த சேஞ்சஸில் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 800 ருபீஸ் வரும். அது போக ஸ்டாக் இருக்கா அப்படின்னு இல்லையான்றதை நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. மொத்தம் கலர் பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு பிளாக், இன்னொன்று வந்துட்டு ஒயிட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க. மறக்காமல் லிங்கை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வாங்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வாங்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in another video. Till then, bye bye.